ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா டிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் உங்களுடைய ஆதார் கார்டில் மொபைல் எண்ணை மாற்றுறது எப்படி. ஸோ உங்களுடைய மொபைல் எண்ணை ஆதார் கார்டில் நம்ம ஆன்லைனில் மாற்ற முடியுமா முடியாதா அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது அரசாங்க உதவித்தொகை பெறுவது முதல் பேங்க் பரிவர்த்தனை வரை அனைத்து தேவைகளுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. குறிப்பாக உங்கள் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய பெயர், மொபைல் நம்பர், அதே மாதிரி முகவரி, எல்லா விவரங்களும் பார்த்தீங்கன்னா எப்போயுமே சரியானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டில் உடனே அதை அப்டேட் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் ஆதார் கார்டில் அனைத்து தகவல்களும் சரியாக இருந்தால் மட்டுமே நமக்கு பார்த்திங்கன்னா கிடைக்க வேண்டிய சலுகைகள் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. எனவே ஆதார் கார்டில் எப்போவுமே பார்த்திங்கனாக்கா சரியான தகவல் இருக்கிற மாதிரி பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குது. அதே நேரம் ஆதார் கார்டில் பார்த்திங்கனாக்கா நாம் மொபைல் நம்பரை எப்படி மாற்றுறது அப்படின்றத பார்ப்போம். அதாவது யூஐடியை பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில் மொபைல் நம்பரை அப்டேட் செய்யக்கூடிய வசதியை பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே நிறுத்திட்டாங்க. இப்போ நீங்கள் ஆன்லைனில் மொபைல் நம்பரை நீங்கள் அப்டேட் செய்ய முடியாது. அப்போ எப்படி தான் நீங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்லைனில் உங்களுடைய ஆதார் கார்டில் உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் ஈஸியாக போயிட்டு மாற்றிக்கலாம். அப்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் அட்டையுடன் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பரை மாற்ற விரும்பினால் பின்வரும் வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் முதல் வழிமுறை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல உங்கள் பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆதார் பதிவு மையத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இ-சேவை மையத்துக்கு நீங்கள் செல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் முடிந்த பின் ஆதார் திருத்தம் செய்வதற்கான படிவத்தை பெற்று சரியான விவரத்துடன் பூர்த்தி செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வழிமுறை 2 அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்தது ரூபாய் 50 சேவை கட்டணம் செலுத்தி அந்த படிவத்தை நிர்வாகிகளும் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் பின்பு ஆதார் புதுப்பிப்பு தொடர்பான யூஆர்என் நம்பர் கொண்ட ஒரு அக்னாலஜ்மெண்ட் உங்களுக்கு தருவதாக சொல்லியிருக்காங்க. அதிலிருந்து 90 நாட்களுக்குள் உங்களுடைய ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் புதுப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதிகபட்சமான டேட் அது மேக்ஸிமம் 72 ஹவர்ஸ் தான். உங்களுக்கு 3 நாள்லேருந்து 90 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு புதுப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஐடி வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் உங்களுடைய யூஆர்என் நம்பர் கொடுத்து நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஆதாரில் மொபைல் நம்பர் அப்டேட் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அதே யூஐடி வெப்சைட்டில் போய்ட்டு மொபைல் நம்பர் இணைக்கப்பட்ட இந்த ஸ்டேட்டஸ் சரிபார்க்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா செக் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூஆர்என் நம்பர் கேட்பாங்க. உங்கள் யூஆர்என் நம்பரை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய ஆதார் நம்பரை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் இணைக்கப்பட்டிருக்கா இல்லையா டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு. அதை வச்சு நீங்கள் ஆதார் கூட மொபைல் நம்பர் இணைக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிலர் பார்த்தீங்கன்னாக்கா 10 வருடத்திற்கு முந்தைய பழைய ஆதார் அட்டையை வச்சுட்டு இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னாக்கா புதிய ஆதார் கார்டை அப்டேட் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஆதார் அட்டையில் உள்ள தகவல்கள் அனைத்தும் தற்போதைய அப்டேட்டுகளாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் ஆதார் அட்டையில் வரும் 2025 ஜூன் 14 தேதிக்குள் பெயர், முகவரி மற்றும் பிற தகவல்களை அப்டேட் செய்ய விரும்பினால் செலவின்றி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜூன் 14ஆம் தேதிக்கு பிறகு ஆதார் விவரங்கள் அப்டேட் செய்வதற்கு நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜூன் 14ஆம் தேதிக்கு பிறகு ஆன்லைனில் ஆதார் அப்டேட் செய்யறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா குறைந்தது 50 முதல் 100 ரூபாய் கூடுதல் கட்டணமாக செலவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அப்டேட் செய்யறதுக்கு இலவசமாக அப்டேட் செய்யறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 14, 2024 இருந்தது. இப்போ அதை நீட்டிச்சு கொடுத்துருக்காங்க. அதாவது ஆதார் அட்டையில் இலவசமாக நீங்கள் அப்டேட் செய்து கொள்ள ஜூன் 25, 14 அதாவது ஜூன் 14, 2025ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஆதார் அட்டையில் நீங்கள் இலவசமாக அப்டேட் செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் பிறகு நீங்கள் அப்டேட் செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 50லேருந்து 100 ரூபா கட்டணமாக செலுத்த வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.